மனிதர்கள் மட்டும் இல்ல, பெரும்பாலான உயிரினங்கள்ல பெண்ணினம் தான் முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்கிற வேலையை செய்யும். ஆனா ஒரு சில விலங்குகள் இருக்கு, அந்த விலங்குகள்ல ஆண்கள் தான் இந்த எல்லா வேலையுமே செய்யுது. அதுல ஒரு முக்கியமான விலங்கு தான் பைப் ஃபிஷ். இவங்க கடலுடைய அடிப்பாகத்துல தான் அதிகமா வாழ்வாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஷ்ரிம்புங்கிற அந்த இறாலை இன்னொரு வகை இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் குட்டி குட்டி மீன்கள், குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் இதெல்லாமே சாப்பிட்டு வாழும். இப்போ இதுல ஆண் பெண் ரெண்டுமே நம்ம ஒன்னா சேர போறோம் அப்படின்னு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா, பாம்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி பின்னி பிணையும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பைப் ஃபிஷ்ல பேண்டட் பைப் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுங்களுமே இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். சில நேரம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, சில மணி நேரங்கள் சில நாட்கள் வரைக்கும் கூட அந்த டான்ஸ் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி டான்ஸ் ஆடி ரொமான்ஸ் பண்ணும்போது அதோடைய முடிவும் தருவாயில என்ன பண்ணும் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் நல்லா ஒன்னா சேர்ந்துரும். சேரும் போது பெண்ணுடைய வயிற்றுல இருந்து கருமுட்டை வெளியே ரிலீஸ் ஆகி ஆணுடைய வயிற்றுல ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பவுச்சுக்குள்ள போய் சேர ஆரம்பிச்சிடும். சேர ஆரம்பிச்ச உடனே அந்த ஆண்கள் அதோடைய ஸ்பெர்ம்ஸ் எல்லாத்தையும் அந்த கருமுட்டையோட ரிலீஸ் பண்ணி எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். சேர்ந்ததுக்கு அப்புறமா 10 இருந்து 14 நாள் தண்ணியோட வெப்பநிலை எப்படி இருக்கு, சுற்றிக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு 10 இருந்து 14 நாளுக்குள்ள அதோட வயிற்றுல இருந்து அந்த குட்டிகள்லாம் மொத்தமா பிறந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பெண்கள் அதை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சில இடங்கள் தான் அந்த மாதிரி விட்டுட்டு போகும். இதுல பேண்டட் பைப் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பைப் ஃபிஷ்ல எல்லாமே பெண்கள் முற்றிலுமா விட்டுட்டு போகாது. ஏன்னா அதுல பெரும்பாலும் அதோடைய வாழ்க்கை முழுக்கவே ஒரே ஒரு இணை கூட மட்டுமே சேரக்கூடிய பழக்கம் இருக்கு. அதனால அந்த பெண்கள் வெளியே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பப்போ அந்த ஆண்களை வந்து பார்த்துட்டு போகும். சில நேரத்தில் அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லையில வேற எதுவும் மீன்கள் வந்து அந்த ஆண்களை தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த இடத்துல காவல் காக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பைப் ஃபிஷ் இனங்களே டீப் ஸ்னவுட்டட் பைப் ஃபிஷ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அதுல எல்லாத்தையுமே ஆண்களுடைய இனம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால பெண்களுக்குள்ள சண்டை நடக்கும். இப்போ நம்ம யானைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஆண்களுக்குள்ள சண்டை நடக்கும். அதுல ஜெயிக்கிறவங்க வந்து பெண்களோட போய் சேருவாங்க இல்லையா. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா பெண்களுக்குள்ள சண்டை நடக்கும். யார் அவன் கூட போய் சேர்றது, இந்த மாதிரியான சண்டையெல்லாம் நடந்து அந்த சண்டையில ஜெயிக்கிறவங்க தான் இந்த ஆண்கள் கூட போய் சேர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பண்ணுவாங்க.